வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் கீ செக்டரல் கமெண்ட்ரி அண்ட் இம்பேக்ட் ஆஃப் டாரிஃப்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ இப்போ இந்த டாரிஃபில் துறையில் முதல்ல ஆட்டோமொபைல் பார்த்தோம்னா ரூரல் பெட்டராக பண்ணிட்டு இருக்கு. அதனால டிராக்டர்லாம் நல்லாவே இருக்குது. அதுமாரி அவுட் பர்ஃபார்மிங் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் டாரிஃப் பார்த்தீங்கன்னா 25% ரிமைன் ஆன் ஆட்டோ அண்ட் கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ். அடுத்தது பேங்கிங் செக்டாரில் பார்த்தோம்னா கிரெடிட் குரோத் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. 15% in January 24 to 11% in April 25. பட் கிரெடிட் அண்ட் டெபாசிட் க்ரோத் பார்த்தோம்னா கவரேஜ் ஆயிருக்கு. அதுமாதிரி இப்போ பேங்க்கில் ஆஃப்டர் த ஆர்பிஐ ரேட் கட் லிக்விடிட்டி பார்த்தோம்னா நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். மறுபுறம் அன்செக்யூர்டு கிரெடிட் க்ரோத் பார்த்தோம்னா அதுவும் ஷார்ப்பாக விழுந்திருக்கு. ஃப்ரம் 20% to 9% the last 12 months. கேபிட்டல் குட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா வீக் ஏர்னிங்ஸ் மொமெண்டம் ரிசல்ட் ஒரு ஆர்டர் இன்டேக் சுமாராக இருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி பவர் அண்ட் டிஃபென்ஸில் பார்த்தோம்னா இதுதான் ஒரு கண்டினியூ டு டூ வெல். ஸோ ஃபார் அதர் செக்டார்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேபெக்ஸ் பார்த்தோம்னா ரிமைன் ஒரு மியூட்டடாக இருக்கு. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் த கவர்மெண்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் த கார்பரேட்ஸ் அது மியூட்டடாக இருக்கு. அது அடுத்த மாதம் ஆக்டிவேட் ஆகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அடுத்தது கன்சூமர் ஸ்டேபிள்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஸ்டெடி ரூரல் டிமாண்ட்னால கடந்த 3 குவார்டராக நல்ல ரிசல்ட்டை காமிக்க முடிஞ்சது. அதுபோல் சாஃப்ட் அர்பன் டிமாண்ட் ஃபார் த லாஸ்ட் 2 quarters, இன்க்ரீஸ் இன் த கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்பெண்டிங், தென் இன்கம் டேக்ஸ் கட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இது எல்லாமே ப்ளஸ் நார்மல் மான்சூன் ரைசிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதனால் கன்சம்ஷன் FY26 நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மறுபுறம் வேலை வாய்ப்பு அது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதத்தில் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஸோ வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பதும் அதனால் என்ன இருந்ததுனாக்க கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கிறது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இதுமாரி லோவர் க்ரூட் ப்ரைஸஸ் அதனால் இந்த செக்டார் ப்ரிஃபரபிளி டூ பெட்டர் இன் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் FY26. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மேக்ரோ ஸ்லோ டவுன் கன்சர்ன் ஒரு அன்சர்டனிட்டியை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். மெயினாக அந்த டாரிஃப்னால. ரெண்டாவது FY26 தேர்ட் குவார்ட்டருக்கு அப்புறம் ஒரு ஒரு பெட்டர் ஒரு ரிசல்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ அது வரலையும் ஒரு பிலோ பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வந்தக்கூடிய ரிசல்ட்ஸை வைத்து. அடுத்தது ஃபார்மாசூட்டிகல்ஸ் பார்த்தோம்னா US டாரிஃப் ரிலேட்டட்ல ஃபார்மாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி இருந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு இன்ஃப்ளோ அவுட்புட் வரக்கூடிய நாட்களில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் டாரிஃப் இம்பேக்ட். நன்றி, வணக்கம்.